இன்னைக்காச்சும் ஆஃபீஸ் வரால என்னன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. ஆனால் சஞ்சய்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேயும் சொல்லியிருக்கா, வரட்டும் வரட்டும் இன்னைக்கு பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவள் என்னை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம மனசில் இருக்க மாதிரி அவள் மனசில் இல்லையோ? இல்லை தான் போல். இல்லைன்னா நேரம் நம்மளை மிஸ் பண்ணியிருப்பாள்ல. ஒரு நாள் வரலைனாலும் நமக்கு ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணியாச்சும் சொல்லியிருப்பாள்ல. ஆனால் எதுவுமே இல்லை. இதில் இருந்தே தெரியுது அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா போல. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இனிமேயே வரப்போறா. இன்னைக்கும் வரல தான் போல. அவள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால இதோட வேலைக்கு போனான்னு நின்றுட்டாலோ என்னமோ. சரி, நம்ம மனசில் எதுவும் இன்னும் பெருசாக ஆசை வளர்த்துக்காம இப்படியே இருக்கதான் நமக்கு நல்லது. மதி, உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு உசுரே வந்துச்சு தெரியுமா. எங்கே இனிமேல் ஆஃபீஸ்க்கே வர முடியாதோ, உங்களை பார்க்க முடியாதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா. 2 நாளாக வராமல் இருக்கும், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. உங்களை ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்கள் ஏதாச்சும் தப்பாக நினைப்பீங்கன்னா நான் பண்ணலை. சாரி மதி. என்ன இவ நம்ம தான் இவ்வளோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சா இவ அதுக்கு மேலே இருக்கா போலையே. வந்தோன்னு இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ அவன் மனசுலேயும் நான் இருக்கனா, இருந்தும் அவ இல்லாத மாதிரி இருக்காளா? அப்படின்னா கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கணும்? வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல. இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல. இப்போ நான் என்ன பண்ணுறது? சாரி மதி, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னு கோவமாக இருப்பீங்க. சாரி. அச்சோ பிரியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, நீ மிஸ் பண்ண மாதிரி தான். என்னை விட அதிகமாகவே நான் மிஸ் பண்ணேன். நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே இன்னைக்கு நீ வரலையோன்னு நினச்சி. ஆனால் நீ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸா? என்ன மதி சொல்கிறீங்க? நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன்? நான் ஒன்றும் சர்ப்ரைஸ் பண்ணலையே. உங்களை ஏதோ மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு, அதனால சொன்னேன். இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? ஓ, நான் வந்ததை சொல்கிறீங்களா? இல்லை பிரியா, நீ வந்ததை சொல்லலை. நீ வந்ததில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஆனால் நீ எப்போ வந்த, எப்படி வந்தேன்னு கூட தெரியல. ஆனால் நீ இப்போ வந்து எப்படி என்கிட்ட நிற்கிறேன்னு பார்த்தியா, அதை தான் சொன்னேன். நான் எப்படி நிற்கிறேன்? நல்லா தானே நிற்கிறேன். என்ன பிரியா, என்னை 2 நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷத்தில் தலைக்கால் எதுவும் புரியலையா என்ன? நீ எப்படி இருக்கேன்னு தெரியுதா இல்லையா? இது ஆஃபீஸ், யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? அது கூட உனக்கு தெரியலையா? மதி, நான் எப்படி உங்களை மதி, சாரி, ஏதோ ஒரு பதட்டத்தில் இப்படி வந்து நான் பண்ணிட்டேன். சாரி மதி. இதில் எதுக்கு பிரியா சாரி? உன்னோட அன்பை தானே வெளிப்படுத்தினேன். ஆனால் என்ன உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க? இல்லை மதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக உன்னை பார்க்கலையா, என்னன்னு தெரியல. மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தேன். வீட்டில் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், தொலைச்சி கட்டிடுவாங்க. அதனால தான் உன்கிட்ட கூட பேசலை. சார்கிட்ட லீவை சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் உன்னை பார்த்தோன்னே என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னையே அறியாமல் வந்து இப்படி பண்ணிட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கல? அச்சோ பிரியா, நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? சொல்லப்போனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க மதி? சந்தோஷமா இருக்கீங்களா? புரியலையே. ஆமா, உன்னோட மனசுல நான் இருக்கேன். நான் இருக்க கண்டிதானே இந்த மாதிரி பண்ணேன். யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்காம, எந்த இடம்னு கூட பார்க்காம இப்படி பண்ணியேன்னா உன் மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். ஆனா என்ன, அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லை மதி, வேணாம். நம்ம நினச்சா எல்லாமே நடந்துருமா என்ன? நான் தான் சொன்னல, எங்கள் வீட்டில் ஒரு பொறுக்கி பையில பார்த்து வச்சுருக்காங்க. அவன் தான் என் வாழ்க்கை பூரா. அதான் என் தலையெழுத்து. நான் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். நீ மட்டும் இப்போ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளா நான் நினச்ச மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்கலையோ அப்படின்னு மனசில் ஒரு ஓரத்தில் பையன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ பண்ணதை பார்த்தோன்னே உன் மனசில் நான் இருக்குன்னு கண்டிப்பாக நீ சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதுக்கு பொறுமையாக இருக்கணும். நீ ஊன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன். இல்லை மதி, அப்பாக்காக பார்க்கணும்ல. அப்பா ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரும் சேர்ந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்பாக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சாரி மதி, உன்னை எனக்கு பிடிக்கும். அதை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. 2 பேருக்குமே தெரியும், 2 பேருக்கும் பிடிக்கணும். இருந்தாலும் எல்லாரும் ஒன்றும் செய்கிறது இல்லைல்ல. வேணாம் மதி. எதுக்கு பிரியா? உங்கள் அப்பாக்காகன்னு சொல்லி உன்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல உங்கள் அப்பா. அவருக்காகன்னு சொல்லி உன் வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக்க போறியா?
நாலு பின்ன அவருக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம்னு சங்கடப்படுவார்ல. அதனால தான் சொல்கிறேன். இல்லை மதி, அது அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா நல்லதில்ல. அவங்களாம் நிப்பாட்டினா ஓகே, இல்லாட்டினா வேணாம். நான் நிப்பாட்டுறதா இல்லை. ஏற்கனவே எங்கள் சித்தி என்னை ஏதாச்சும் அப்பாட்ட போட்டு கொடுக்கணும்னு திரிவாங்க. இதில் இப்படி ஏதாச்சும் ஒன்றுன்னா அவ்வளோதான். அதை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சே நீ திட்டுவாங்க. அப்பாவும் பாவம் இல்லை. சரி மதி, வேலை நிறையா பெண்டிங் இருக்கும், நான் போய் பார்க்குறேன். அப்புறம் சாரி, நான் உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் நானே இப்படி சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, சாரி. போ பிரியா, இத்தனை நாளும் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. என் மனசில் நீ வந்துட்ட, அதே மாதிரி உன் மனசில் என்ன இருக்குன்னா இல்லையானே தெரியல. அதனால தான் ஒரு முடிவுபட முடியாமல் இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல்ல, நீ சொல்லாமலே சொல்லிட்டில்ல. இது போதும் பிரியா, எனக்கு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். என்ன கமலி, என்னை பார்க்க வந்திருக்க? உங்கள் வீட்டில் தெரிஞ்சா எதுவும் பிரச்சனை ஆயிடாதா? ஏற்கனவே சஞ்சய் கோபக்காரன் வேறு சொல்லியிருக்க. இப்போ என்னை பார்க்க வந்து தெரிஞ்சா ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாரு. இல்லை விக்ரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் காலேஜ் போகிறோம்னு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அத்தைக்கிட்ட மட்டும் தான் உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கேன். மற்ற எல்லாத்தையும் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதோட சஞ்சய்க்காக பார்த்தா இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியுமா சொல்லு? நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். என்னென்னவோ ஆசை வச்சுருந்தோம். ஒன்றா வேலைக்கு போகணும், நல்லா ஊர் சுற்றணும், ஒருத்தருக்கு பிடிச்ச பையனை தான் பொண்ணை தான் 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. எல்லாமே தலையீழாக மாறிடுச்சு. இப்போ பாரு பிரியா, அவளும் என்னோட ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறா. அவளை போய் என்னால் பார்க்க கூட முடியல. பிரியாவை நினச்சா அதுக்கு மேலே பாவமாக இருக்குது. அவளுக்கு கல்யாணம் வைக்க போகிறாங்களாமே, உனக்கு தெரியுமா? ஆமாம் விக்ரம், தெரியும். சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க அப்பாவாச்சும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம் விக்ரம், உன்னோட லவ் என்னாச்சு? ஊற்றிக்கிச்சா இல்லை சக்ஸஸ் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? நானும் அதை டென்ஷனில் மறந்தே போயிட்டேன். யாண்டி நீ வேற, அதெல்லாம் எப்போ ஊற்றிக்கிச்சு. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான். டேய், என்ன லூஸ் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆச்சாம்ல ஆச்சு. அவ ஏதாச்சும் சும்மா உன்னை கழட்டி விடுறதுக்கு சொல்லியிருப்பான். இல்லடி, நிஜமாவே ஆயிடுச்சான். யாருக்கும் ஆனால் தெரியாதான். அந்த பையனை கூட என்கிட்ட காமிச்சா, தெரியுமா? என்ன விக்ரம் சொல்ற? நிஜமாவா? ஆனா அவளை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ உனக்கு தண்ணி காட்டுறோன்னு தோணுது. என்னடி சொல்கிற? நிஜமாவா சொல்கிற? ஆனால் அந்த பையன் கை காமிச்சு அவனும் ஆமான்னு சொன்னானே. தெரியல, ஆனா என்னமோ அவ மனசுல நீ தான் இருக்கன்னு தோணுது. அப்புறம் ஏன் போய் சொல்றா? தெரியல என்னன்னு. சரி பார்த்துக்கலாம், விடு. அவன் எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும்? பொய் சொன்னாலும் ஆளை காமிச்சாலே. அவனும் ஆமான்னு தானே சொன்னேன். இல்லைன்னா அவனாச்சும் இல்லை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுவும் சொல்லலை. 2 பேருமா பொய் சொல்லுவாங்க, ஒருத்தர் தெரியாதவங்க. சரி விக்ரம், எங்கேயாச்சும் வேலை இருந்தா பாரு, நானும் வேலைக்கு போறேன். 2 பேரும் சேர்ந்தே வேலைக்கு போகலாம். பிரியா எப்படின்னு தெரியல, வராளா என்னன்னு பார்த்துக்கலாம். நான் பார்க்குறேன். ஓகே, உன்னைய வேலைக்கு விடுவாங்களா? நான் கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது? அந்த வீட்டிலே இருந்து நான் வேலைக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும். சரி விக்ரம், நான் கிளம்பவா? டைம் ஆச்சு. சரி கமலி, பார்த்து போயிட்டு வா. ஓ மேடம், இந்த வேலையில பேரை பார்க்குறாங்களா? காலேஜ் போகிறோம் போய் சொல்லிட்டு இங்கே எவனோடி வந்து நின்று சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இருடி, எனக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வராதா? உங்க நேரம் பிரிக்கிறதுக்கு அவன் உன் மேலே பாசமாக இருக்க மாதிரி ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு நினச்சேன். பிரிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு காரணம் வந்துருச்சு. உன்னை ஃபாலோ பண்ணது நல்லதா போச்சு. இருடி, சஞ்சய்கிட்ட சொல்லி உனக்கு நல்லா வாங்கி கொடுக்குறேன். இந்த ஹரிணிக்கிட்டே வா, நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு தாண்டி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக வரும்போதே தெரியும். இவனை சந்திக்கத்தான் வந்தியா? என்னோட சஞ்சய் மாமா உன் மேலே பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நீ அதை பயன்படுத்திக்கிட்டு எப்படிலாம் பண்ணுறீல? இன்னையோட ஆட்டம் முடிஞ்சு. எனக்கு போனோன்னு உன்னை பற்றி வைக்கிறது தான் வேலை. இன்னைக்கு சரியான சண்டை. உன்னை அதோட அடித்து கழுத்தை பிடிச்சி 6 மாதம் ஆகிறதுக்குள்ளே இப்போவே வெளியில் தள்ளிடுவார் பாரு. எனக்கு ஈஸியாக நீனே ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட கமலி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாயங்காலம் வா, உனக்கு வீட்டில் கச்சேரி காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்தாலும் இந்த ஹரிணி தான் அந்த வீட்டுக்கு மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதான் கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, இப்போ எதுக்கு இந்த அங்கிள் மறுபடியும் என்னை வர சொன்னாரு தெரியலையே. ஏப்பா,
இவ சொன்ன மாதிரி நீ முன்ன மாதிரி இல்லை இல்லை மாறிட்ட தானே, உன்னை நம்பி பொண்ணை கொடுக்கலாம்ல. அச்சோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, முன்னாடி மாதிரிலாம் நான் இல்லை. அப்படி இருந்திருந்தா அத்தை அவங்க என்னை கூப்பிட்டு பொண்ணு கொடுத்துருப்பாங்களா என்ன? முன்னாடி மாதிரிலாம் நான் இல்லை, நல்லா மாறிட்டேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. தெரியுது, இருந்தாலும் நான் கேட்டுக்கணும்ல, அதனால தான். ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, அவன் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. முன்னாடி எப்படி இருப்பேன் இப்போ எப்படி இருப்பேன் பார்த்தா தெரியல அவங்களுக்கு. அப்படியா என் பொண்ணை போய் நான் பாலுங்கணத்தில் தள்ள போகிறேன்? அவன் தான் என்னைய அம்மாவை நினைக்கல, ஆனால் நான் அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால் நான் அப்படிலாம் ஒன்றும் தள்ள மாட்டேங்க. நான் பெற்ற பொண்ணே கூட கட்டி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அவள் தானே மூத்த ஆள், அதனால தாங்க. தெரியுமா, அவளை உன் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நல்லா தான் செய்வேன், இருந்தாலும் நான் கேட்டுக்கணும்ல, அதனால தான். இல்லைங்க மாமா, அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாம் மாறிட்டேன். இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கும் என் பொண்ணுக்கும் சின்ன மனசு தாப்போம், அவ்வளோதான். அதனால் நான் ரொம்ப நகை சீரு எதுவும் கொடுக்க மாட்டேன், சிம்பிளாக தான் செய்வேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, சரியா? என்னது, ஒன்றும் தர மாட்டாங்களா? இதை நம்பி தானே நான் ஒத்துக்கினேன். இல்லாட்டினா எதுக்கு நான் இப்படி நல்லவ மாதிரி வேச போடணும்? அப்போ இருக்கிறதெல்லாம் யாருக்கு போட போகிறாங்க? நம்ம நினச்ச மாதிரியே இவர் பேசுகிறாரு. பரவாயில்ல, நம்ம சொன்னதை இவர் எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சி நைட்டு ஏதோ சொன்னேன். ஆனால் இவர் பார்த்தா அப்படியே வந்து சொல்கிறாரு. நம்ம பக்கம் அப்படியே மாறிட்டாரு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பொண்ணுனா உசரையே வச்சிருப்பார், என்ன வேணாலும் செய்வார், அவருக்கு எதுவும் கொடுக்காம இருக்க மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு நப்பாசையில் நம்ம பொண்ணுக்கு தான் எல்லாம் சேரணும்னு அவளுக்கு கொடுக்காதீங்க, அவள் சரியில்லை, எவன்ட்டையாச்சும் தூக்கி கொடுத்துருவா அப்படின்னு ஒரு பிட்டு போட்டதுக்கு அந்த பிட்டு நல்லாவே வேலை செய்யுது போல். எப்படியோ என் பொண்ணுக்கு எல்லாம் போய் சேர்ந்தா அது போதும் எனக்கு. ஆனால் மாமா, அவனும் உங்கள் பொண்ணு தானே. நான் தான் சொன்னேன்லப்பா, அவள் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது இல்லை, எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு ஓகே தானே? ஓகே தான் அங்கிள். இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அதை பூரா ரேகாவுக்கு தான் கொடுப்பாங்க போலயே. ரேகா மேலே தான் எனக்கு ஆசை இருந்துச்சு, திடீர்னு பிரியான்னு சொன்னாங்க. சரி, அவளை விட அவள் நல்லா தானே இருக்கா, கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்கினேன். இப்போ ஒன்றுமே தர மாட்டேன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது? தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போகிறதா? அவளை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் உழைச்சி கொட்ட முடியுமா? இது சரிப்பட்டு வராது. இவங்கிட்ட இப்போ ஓகே சொல்லிட்டு ரேகாவை தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் ஈஸியாக வரும், உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லாம். அப்புறம் கல்யாணமும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், சிம்பிளாக நம்ம மட்டும் வச்சு கோயிலில் பண்ணிக்கலாம். அப்பாடா, இந்த மனுஷன் எனக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியாவில் கொடுக்குறாரு. இன்னைக்கு யாரும் மூஞ்சில முழுத்தனே தெரில, கேலண்டரில் கூட இன்னைக்கு என்ன போட்டிருக்குன்னே தெரியல, போய் பார்க்கணும். இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா பொண்ணை ஒரே ஒரு சுடிதார் இல்லைன்னா சேலை எடுத்து கொடுத்து தாலியை கட்டுன்னு சொல்லி நம்ம பக்கம் அனுப்பிச்சி விட்டுருவாங்க போல். நமக்கு பிரியா சரிப்பட்டு வரமாட்டா. அழகை பார்த்தா இங்கே ஒன்றும் நடக்காது. நமக்கு அந்த ரேகா தான் சரியான ஆள், அவளுக்கு தான் எல்லாம் தருவாங்க. பேசாமல் நம்ம ரேகாவே கல்யாணம் பண்ணிடுவோம். ஆனால் எப்படி பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு பிளானை போடணும், இல்லைன்னா நம்ம தலையில் நாமத்தை போட்டுருவாங்க. சரி தம்பி, அப்போ எல்லாம் ஓகேண்ணா, இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கின்றலாமா? சரிங்க மாமா, நீங்கள் பாருங்கள். எங்க நான் சொன்னனால எதுவும் உங்களுக்கு கோபம் இல்லையே? கோபம் எதுவும் சொல்லலைல்ல? இல்லைம்மா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லதுக்கு தானே சொல்கிற. அவள்கிட்ட இப்போ ஏதாச்சும் கொடுத்தோம்னா, ஒருத்தனை கூட்டியாந்து பேசியிருந்தாலே அவள்கிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? நாளை பின்ன அவள் கஷ்டப்படும் போது நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம்ல. அதனால தான் இப்போ ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கும் சிம்பிளாக பண்ணிக்கலாம். எல்லாரும் இல்லாட்டா எதுக்கு இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்கல்ல. சரிங்க சரிங்க, உங்கள் மனசு எனக்கு புரியுதுங்க. சரி, ஒரு நல்ல பார்த்து ஐயர் பார்த்து குளிச்சுட்டு வந்துடலாம், பா. சப்பாடா, இந்த சனியை நம்மளை விட்டு ஒளிய போகுது. என்ன எதையாவது சுருட்டிட்டு போயிடுமோன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது. நம்ம நினச்ச மாதிரியே போயிட்டானோ, போய் கஷ்டப்பட்டானோ, எனக்கு அதுவே போதும்.